தொண்டை புண்ணால் அவஸ்தைப்படுகிறீர்களா? இந்த ஜூஸ்களை குடிங்க. காலநிலை மாற்றத்தினால் இருமல் மற்றும் தொண்டை புண்ணால் அவஸ்தைப்படக்கூடும். அது மட்டுமின்றி இவைகள் அளவுக்கு அதிகமாகும் போது காய்ச்சல் வர ஆரம்பிக்கும். ஆகவே அப்படி அவஸ்தைப்படும் போது ஆரம்பத்திலேயே அதனை சரி செய்வதற்கான சிகிச்சைகளை மேற்கொண்டால் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருப்பதை தடுக்கலாம். ஒருவேளை அப்படி சிகிச்சை எடுக்காமல் லேசாக கரகரவென்றுதான் உள்ளது என்று சாதாரணமாக நினைத்தால் பின் தொண்டையானது அளவுக்கு அதிகமாக புண்ணாகிவிடும். எனவே இருமல், தொண்டை கரகரப்பு மற்றும் தொண்டை புண்ணை சரி செய்யும் ஒரு சில அருமையான ஜூஸ்களை கொடுத்துள்ளோம். இந்த ஜூஸ்கள் அனைத்தும் நிச்சயம் தொண்டை புண்ணை குணமாக்கும் தன்மை கொண்டது. மேலும் நிபுணர்கள் கூட இந்த ஜூஸ்களை குடிக்குமாறு பரிந்துரைத்துள்ளனர். எனவே இருமல் மற்றும் தொண்டை புண்ணால் காய்ச்சல் வருவதற்குள் அவைகளை சரி செய்ய கீழ்கூறிய ஜூஸ்களை முயற்சி செய்து பாருங்கள். அதிலும் இதனை தொடர்ந்து குடித்து வந்தால் 3 நாட்களில் தொண்டை புண்ணில் இருந்து விடுபடலாம். இந்த ஜூஸ்களை குடிக்கும் போது அதில் குளிர்ச்சியான தண்ணீரோ பாலோ அல்லது ஐஸ் கட்டிகளையோ சேர்க்க கூடாது. எலுமிச்சை ஜூஸ். எலுமிச்சை ஜூஸ் போட்டு குடிக்கும் போது வெதுவெதுப்பான நீரில் தேன் சேர்த்து குடிக்க வேண்டும். இதனால் தொண்டையில் உள்ள கிருமிகள் அழிவதோடு புண்ணும் குணமாகும். இஞ்சி ஜூஸ். இஞ்சியில் ஆன்டி பாக்டீரியல் தன்மை இருப்பதால் இது எந்த வகையான கிருமியானாலும் எளிதில் அழித்துவிடும். எனவே தொண்டை கரகரவென இருக்கும் போதே சிறிது இஞ்சி ஜூஸ் குடித்து விடுங்கள். கேரட் ஜூஸ். கேரட்டில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது. இது தொண்டையில் எவ்வித தொற்றுகள் இருந்தாலும் குணப்படுத்திவிடும். அதிலும் இதனை தினமும் 1 கப் குடித்து வந்தால் தொண்டை புண்ணின் தொல்லையில் இருந்து குணமாகலாம். பூண்டு ஜூஸ். இஞ்சியை போன்றே பூண்டிலும் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன. எனவே தொண்டை புண் இருக்கும் போது 4 டேபிள் ஸ்பூன் வெதுவெதுப்பான பூண்டு ஜூஸ் குடித்தால் உடனே குணமாகிவிடும். ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸில் வைட்டமின் சி அதிகம் இருப்பதால் இதனை ஜூஸ் போட்டு குடித்தால் தொண்டை புண் மற்றும் வலி குணமாகும். கற்றாழை ஜூஸ். கற்றாழை ஒரு சிறப்பான மூலிகை பொருள். இந்த கற்றாழையை சாறு எடுத்து அதில் சிறிது கிராம்பு பொடி சேர்த்து குடித்து வந்தால் தொண்டை புண் விரைவில் குணமாகும். தக்காளி ஜூஸ். தினமும் 2 முறை தக்காளி ஜூஸில் சிறிதளவு உப்பு சேர்த்து குடித்து வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். புதினா ஜூஸ். இஞ்சி, பூண்டு போன்றே புதினாவிலும் ஆன்டி பாக்டீரியல் பொருள் உள்ளது. அதற்கு இதனை சாறு எடுத்து அதில் சிறிது தயிர் சேர்த்து குடிக்க வேண்டும். அன்னாச்சி பழ ஜூஸ். அன்னாச்சி பழத்தில் உள்ள புரோமெலைன் எனும் நொதி உள்ளது. மேலும் இதில் நோய் எதிர்ப்பு அலர்ஜி பொருள் அதிகம் இருப்பதால் இது தொண்டையில் ஏற்படும் எரிச்சல், அரிப்பு ஆகியவற்றை குணமாக்கும். கிவி ஜூஸ். கிவி பழத்தை ஜூஸ் போட்டு குடித்தால் கூட தொண்டை புண்ணுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். மேலும் இதில் புரோட்டீன் அதிகம் இருப்பதால் இது வறட்சி, இருமலில் இருந்து பாதுகாக்கும். வாழைப்பழ ஜூஸ். வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் இதனை ஜூஸ் போட்டு குடித்தால் தொண்டை புண்ணை சரி செய்யலாம். தர்பூசணி ஜூஸ். தர்பூசணியை வெதுவெதுப்பான நீரில் ஜூஸ் போட்டு குடித்தால் தொண்டை புண்ணால் ஏற்படும் எரிச்சலில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். மிளகு கசாயம். மிளகை வாணலியில் போட்டு நன்கு வறுத்து பின் அதில் தண்ணீர் ஊற்றி கொதிக்க விட்டு அந்த நீரை சூடாக குடித்தால் தொண்டையில் உள்ள கிருமிகள் அழிக்கப்பட்டு தொண்டை புண் உடனே குணமாகும்.